தற்போது இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது கட்சியினுடைய நிலவரம் என்ற பொழுது இதற்கு முன்பாக வெளிப்படையான ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா. மேலும் அவர் வெளிப்படையா பேசியது ஊடகங்களிலும் வெளியாக இருக்கிற அந்த வீடியோ காட்சிகள். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இது போன்ற நிகழ்வில் பங்கேற்கவில்லை, அதற்கான காரணத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தனக்கான அதிருப்தி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாகவே இந்த காட்சிகள் மூலமாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அடுத்த தேர்தல் பணிகளில் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக எதிர்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கூட இது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறையில் இந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேக்கு வெளிப்புறமே முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அமர்ந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இன்னும் அவரை கூப்பிட்டு ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. இருந்தாலும் அவர் அந்த வளாக பகுதிக்குள்ளாகவே அமர்ந்திருக்கிறார். அறைக்குள்ளாக இது போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.